கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் இருப்பா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து பண்ணி கொடுங்க சார். ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், பரவாயில்லையா? காமெடி பண்ணாதீங்க சார். தெரியுதுல்ல, S2 தானையா? ஆமாங்க. வெயிட் பண்ணு, ஜான்சி வந்தானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஜான்சி எப்போ சார் வருவாங்க? என்ன யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க? ஜான்சிங்கிறது ஒரு ஊரோட பேர். சாரி சார். உங்க 2 பேரும் சண்டை வந்துச்சுல, அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோங்க. நீ மட்டும் போணுமா? டேய், ஏன்டா எல்லாம் இப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்க? கதவு லாக்கிக்கா இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, இல்ல என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான். நீ வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுப்பா. சரி, உங்ககிட்ட கவிதை கேட்கலாம்னு நினைச்சேன். நண்பா, டி குப்பையில ஸ்ரீசா வந்திருக்கு, அதான் யார் போறதுன்னு போயிட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீஷாவா? ஆமாண்டா. அது ஒரு பிரச்சனையாடா? என்ன டேய், என்ன ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க? அங்க கம்பார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன டேய், அசிங்கமா இல்ல? போங்கடா, போய் வேலை செய்யுங்கடா, போங்க போங்கடா. ஸ்ரீஷா குப்பியை நானே பாத்துக்கிறேன். அதுக்கு தான் இவங்க சண்டை போட்டு வரேன், இவர் வந்தோட போயிட்டு வரோம். டேய் கவர்மெண்டா, நீங்களாம் ஜூனியர், நான்லாம் சீனியர், அதுவும் வயசுல பெரிய வேற. அதான் பெரியவரே, நீ போய் என்ன பண்ண போற? நான் போனாவது ஒரு கவிதையை தட்டி விட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு உங்க எல்லாரையும் கூட்டு போய் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவேன். இவர் கவிதையை சொன்னார்னா அந்த பொண்ணு ஓர ட்ரெயின் தற்கொலை பண்ணிக்கண்டா. எங்களால செல்ஃபி எடுக்க முடியாதா? ஹலோ ஹலோ, நாங்களாம் செல்ஃபி எடுக்க மாட்டோமா? நண்பா, இது லேடிஸ் மேட்டர், உனதான் ஒர்க் அவுட் ஆகுதுல, விட்டுறேன். என்ன நக்கலா? நான் ஸ்ரீஷா கூட செல்ஃபி எடுத்து காட்டல. கேப்டன் காலிங், மைக் நீ எங்கடா இருக்க? ஓவர். சார் S5 ல இருக்கேன் சார். சார் S5 ல ஒரு ஆத்மி இருக்கா சார்? நல்லா போய் பாருங்க சார். S5 का क्या B2 पर भी कोई नहीं है। B2 लीमा प्लीज कोच का एक क्या मिनट. गुस्सा क्या था? ஏய் மைக் ஃபார் எங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? ஓவர். நான் இங்க B2ல இருக்கேன் சார். ஓவர். B2 ல एक आदमी अंदर गए थे कोच जी. झूठ बोल रहे हो, जाकर देखो। என்ன சார் பண்றீங்க நடத்துறீங்க? ஏய் எல்லா ஃபைலும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓவர். ஏன்டா அப்படி எல்லாரும் HA1 வாசல்ல நின்று வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க? சூப்பர்வைசர் என்ன நீங்களும் அண்ணே, இந்த பூச்சியை பண்ணியாவது வேலை செய்ய விடுங்கண்ணே. சரி போய் செய். என்னடா அவன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? நல்லவன் மாதிரி இல்லடா, இன்னசென்ட்ரா. இப்படியே எல்லாரும் HA1 வாசல்ல நின்னுட்டே இருங்க. பேட்டரி திவாலா போட்டோம். நான் ஏட்டுக்கு போறேன். ஒரு பொறுப்புள்ள அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். இப்படி போட்டு கொடுக்குற அசிஸ்டன்ட் கிடைப்பான்னு நினைக்கல. இட்ஸ் கிரேட். யோ கிள போல்ட், ஏன் சாவடிக்கிற? யாரடா கிள போல்ட்? வழி விடுங்கண்ணே. ஏய் நான் தான்டா போவேன். கேப்டன் காலிங், மைக் நீ எங்கடா இருக்க? ஓவர். இவன் இன்னொரு கிள போல்ட். சார் கேக்கல சார். ஓவர். ஏன் அடி பண்றீங்க? விடுங்கண்ணே. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தானே, நான் தானே போகணும் இன்னைக்கு. என்னடா rules? மாத்திட்டே இருக்காதே. கேக்குதா? ஓவர். கேக்கல சார். ஓவர். ஒரு தனி விட மாட்டடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் அப்படி பண்றீங்க? போதுன்னு விட்டா. கேக்குதாடா? ஓவர். கேக்கல சார். ஓவர். பண்ணி வாயேன். அடிச்சா மூஞ்சி தான் தெரிஞ்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? போறோம் போக்கு. என்னடா? கேக்குதா? கேக்கல. இப்ப எவ்ரிதிங் ஓவர். விட மாட்டடா, நான் யாரையும் விட மாட்டேன். டேய் புட்டுக்கல. சார் ஏன்டா நீ சூப்பர்வைசரா ஸ்பைடர்மேனா? ஒட்டிக்கிட்டு கிடக்குற. இங்க என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வெல்கம். ஏன்டா எவன்ல இன்னும் வெல்கம் கிட்டே கொடுக்கலையா? அப்படி என்னடா எவன்ல? சார் நடிகை ஸ்ரீசா வந்திருக்கு. சரிசாவா? இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். சரிஜா என்ன பெரிய கேர் விஜயாவா? ஒரு நடிகை வந்தா வாயை பொளந்துக்கிட்டு நின்றுவீங்களா? எந்த குப்பை? டி கோரஸ்டாப். ஏப்பா ஏட்டுல இருக்கிற பூச்சியப்பன் ஏவன் கூடனே வா. ஓவர். எச்சாய் பூச்சியப்பன் கேக்குதா? ஓவர். சார் பிஸியா கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வந்தா வேலை கட்டுறோம் சார். ஓவர். நீ வரலனா என் வாழ்க்கையே கட்டுறடா. ஓகே சார், ஆன் யுவர் ஃபீட் சார். சார் வாங்க. டி குப்பையில ஸ்ரீஜா வந்திருக்காங்களா? யார் சார் ஸ்ரீஷா? உங்க சொந்தக்காரங்களா சார்? ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜாவை தெரியாதா? ஓ, படம் வரையறவங்களா சார்? நடிகைப்பா. தெரியாது சார். இனி ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்புங்கடா. தம்பி சார். ஏவன் குப்பை நீங்க பாத்துங்க. சார் யாரை பிரிச்சு விடணும்னு நான் தான் சார் சொல்லணும். இங்க யாரை கிழிச்சு விடணும் நான் தான் சொல்லணும். சத்து கட்டமே குனியறதுக்கே ஒரு வாரம். ஏண்டா இது டீயாடா? கால் முதற்கொண்டு விரைச்சிருச்சுல்ல. போன வாரம் தானே பேத்தி கல்யாணம் பண்ண. பொறுக்கி பயல. இவர் யாரா? ஏய் இன்னும் போகல நீங்க? ஏய் தம்பி கிட்ட மாத்தி விடு. தம்பி நீங்க இதை கொடுத்துருங்க. விடுறா. பாத்து நீ மட்டும் பாரு. கவிஞரே நாங்க பாத்துக்குவோம், நீங்க மூடிட்டு போங்க. உங்களை பார்த்துக்கோங்க சார். போடா புச்சி. சார் என்ன என் சார்? வாழ்க்கையோட லட்சியமே சார் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதாயா? தூருது சார். அப்ப நல்ல சவனம். ஆமா சார். சரிசா விட போன படம் முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? அதுல அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி சார் டைலாக்பா ஓ அப்படி பிரமாதமா இருக்கும் சார். அந்த படத்துல அவங்க ஊமை சார். தெரியாதுன்னு. இல்ல அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டாங்க சார். ஓ அப்புறம் தம்பி சர்வீஸ் கரெக்டா இருக்கணும், எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்புறம் நீயே கிச்சனுக்குள்ள போய் ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் எதை நீ கொடுத்தாலும் மேனேஜர் கொடுக்க சொன்னாருன்னு அழுத்தி கொடுக்கணும். செய்வியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார். தம்பி சார்
மேனேஜர்ன்ற வார்த்தையை அழுத்தி கொடுக்க சொன்னேன். ஓ சரி சார். அடப்பாமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி என்கிட்ட வச்சில சார். கவலைப்படாத. ஓகே சார். அப்புறம் நீ என்னை பத்தி சொல்லக்கூடிய விதத்துல அவங்களே என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார். என்னப்பா சொன்ன? இல்லை உங்களை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார். நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் ஆ. அப்பா என் பார்வையை வச்சு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியணும். புரிஞ்சு நானே பண்ணிடுறேன் சார். நண்பா வைரமுத்து சார். பெண்ணே சார் 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 இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னு அனுப்புகிறேன் சார். ஏய், நீ ஏன்டா யோசிக்கணும்? இங்க இருக்குதா? அதுக்குள்ளே அடுத்த பிட்ட போடுறாரு. வண்டி நகரவே இல்லை போல இருக்கு. ஏன் உளறான்? வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஓ பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸு. அதுக்கு சிங்கர் ஆகணுமா? நான் இப்ப கவிஞர் வருது. வைரமுத்து சார் உங்களுக்கு தான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்னு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா சார். வாழ்க்கை சார். ரொம்ப கெஞ்சிராடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார் அதான் சார். அதுக்கிட்ட போன கொடு. பேசு பேசு. பேசு. അയ്യോ വൈരമുത്ത് സാർ, ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே, யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് എങ്കறதுனால വേണ്ട. എന്റെ തിறமைக்கு വേണ്ടി. ரஹ்மானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா, நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். ஐயோ சார், ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா, நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வப்பா. ஏடா நட்பு உயிரின் உப்பு. நீ போன பூச்சிட்ட கொடுமா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார் கேட்டிங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸில் பேசுகிறீங்களா? சிற்பல்லடி நாய் செட் ஆகிறத கவுக்க பார்க்குறியா? வச்சிடறேன் சார் வச்சிடறேன் சார். ஓகே அனுப்பிடுறேன் சார். ஐயோ எனக்கு நம்பவே முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார். அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. சார் குட் மார்னிங் சார். சார் ஐ அம் பேண்ட்ரி மேனேஜர் சந்திரகாந்த். ஐ அம் நாட் ஓன்லி மேனேஜர், எக்ஸ் மிலிட்ரி சார். இந்தியன் ரயில்வேஸில் பெஸ்ட்டு பேண்ட்ரி நம்மள தான். அதுக்கு ஒரே ரீசன் நான் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். ஒரு சிலர் பேசிக்கிறாங்க சார். இங்கே எந்த விவிஐபி வந்தாலும் நானே ஸ்பெஷலாக அட்டன் பண்ணிடுறேன் சார். ஏன்னா இந்த வென்று பசங்களை நம்ப முடியாதுல்ல சார். சார் நைஸ்ண்ணா சார். நான் கோல்ட் காஃபி கேட்கலையே. சார் காஃபி. குட். இது எப்படா? ஒரு சேஃப்டிக்கு. சார் வென்று பைசா நம்ம சிசியா சார். உங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னாலும் நீங்கள் என்ன கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். ஆனால் நீ வராத, இந்த பையனை வர சொல். சார் அப்போ நான் மூட்டு போகலாம் சார். ஃப்ளாஸ்க் ஃப்ளாஸ்க் வர்றேன் சார். போங்க. பாத்தியா? பார்த்தேன். அந்த பாத்தியா இல்லை, அவர் தான் பெரிய மனுஷன். இன்னொரு பெரிய மனுஷனை சின்ன பையன் மாதிரி வேலை வாங்கக்கூடாதுன்னு டீசெண்டாக வெளியே அனுப்பிட்டார். இப்படி தான் ப்ராடா ஒயிடா ஓப்பனாக இருக்கணும். இதெல்லாம் பெரிய கிஃப்டா. அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று கூப்பிட்டதுனால என்ன வெளியே கேவலப்படுத்தி அனுப்பிட்டாரு. நீ சந்தோஷப்படுத்த இதை கூடாது. எப்படியும் சொல்லலாமா சார்? பின்ன எப்படித்தான் நான் சமாளிக்கிறது? சரி சாவா, இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். സരോജ ഈ തൈലം ഒന്ന് കാലേ പെരട്ടിക്ക്. சரி சாவட கணக்கலாடா. பார்த்துருவோமா சார்? நான் டிடிஆர் பேண்ட்ரி மேனேஜர். ஐயோ ஆண்டில உங்களை நினைச்சு வரலங்க. ആരാണോ എത്ര നീ ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് കേറി വന്നത്? പറയടാ. പറയടാ ഇവിടുന്ന്. ഇങ്ങനെ ഞാൻ കൊല്ലും. stupid fellow. எனக்கு சென்ஸ் ஒண்ணும் இல்ல. This is way you behave. சரிஜாம நீங்க மட்டும் என்ன தப்பா நினைச்சுறாங்க. ഇവനോട് സംസാരിക്കല്ലേ വേണ്ടത്? എന്തായാലും നോക്കി നിൽക്കുന്നത് പട്ടിട്ടാരെ വിളിച്ചോണ്ട് പോ. ஐயோ அதுக்கு என்ன செருப்பால அடிச்சு தொலை நீ. അടുത്ത സ്റ്റേഷനിലേക്ക് തന്നെ പറ്റി ഞാൻ കംപ്ലൈന്റ് ചെയ്യും. அம்மே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லாம வயசானவன் அம்மே. വയസ്സാன മാതിരി ഏൻ നടക്കുന്നത്? ആളും ചട്ടയും. லூசு பையன் அம்மே. லூசு போயலாம். சும்மா இருங்க சார். இங்க வந்து போணுமா வேணாமா? போகணும்பா. இல்ல அது கரெக்டா பண்ணுங்க. വിളിക്കണ ടീച്ചറെ. எனக்காக மன்னிச்சுங்க. உனக்காக மன்னிக்கிறேன். சாரி கேளுங்க சார். சாரி கேளுங்க சார். மேடம் சாரி மேடம். போடா. தேங்க் யூ மேம். துப்புதே தாயஸ் வரதா. போடா பெண்ணுபடியா. ஏன்டா இப்படி ஓபன் பண்ணி விட்ட? சார் நீங்க தானே சார் எது பண்ணாலும் ப்ராடா வைடா ஓப்பனா பண்ண சொன்னீங்க. அது மனசை வார்த்தையும் சொன்னேன்டா. சாரி சார். உங்க கண்ணில் ஒரு காம வெறிய பார்த்தேன் சார்.
காமவெறியா? ஏன்டா நான் காமா பார்த்தது உனக்கு காமவெறி மாதிரி தெரியுதா? சாரி சார். இங்க நடந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கொம்பன் இறங்கிருவா, ஓடியா.